சென்னையில் அரசியல் ரீதியாக தான் யாரையும் சந்திக்கவில்லை என்று கூறியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன்னை பற்றி வதந்திகளை பரப்புவது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். யாரையும் அரசியல் ரீதியாக சந்திக்கவில்லை என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வதந்தியை சில பேர் வேண்டுமென்றே பரப்பி வருகிறார். அது எனக்கு வேதனை அளிக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலேயே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று மாலை சில பேரை சந்தித்தாக குறிப்பிட்டார்கள். என்னை பொறுத்தவரையிலும் இன்று வரையிலும் குறிப்பிடுகின்ற யாரையும் நான் சந்திக்கவில்லை என்பதும் நான் இந்த நேரத்திலே தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற வதந்திகளை பரப்பி எனக்கு ஒரு அவப்பெயர் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில பேர் திட்டமிட்டு இந்த செயல்பாடுகளை செய்து வருகிறார்கள். அது எனக்கு மிகவும் வேதனையளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை, வேலூர், திருச்சி, புதுக்கோட்டை, தேனி, தர்மபுரி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை கொட்டியது. தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரமாக காற்றுடன் கனமழை பெய்தது. இந்நிலையில் என்ஆர்டி சாலையில் பெரிய மரம் முறிந்து விழுந்ததில் தொலைத்தொடர்பு கம்பம் மற்றும் வயர்கள் சேதமடைந்தன. மயிலாடுதுறை நகர் மற்றும் நகரை ஒட்டிய பகுதிகளான செம்பனார்கோவில், வடகரை, குத்தாலம், மங்கைநல்லூர், தேரடந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, அரிமடம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருச்சி மாவட்டத்தில் தில்லைநகர், உறையூர், சத்திரம் பேருந்து நிலையம், ஸ்ரீரங்கம், பிராட்டியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதேபோல் புதுச்சேரியில் சுமார் 2 மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வேலூரில் காலை முதலே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலையில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே வரும் சனிக்கிழமை வரை கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.